நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமாக 38 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 38 மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வாரம் ஒரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி ஒட்டுமொத்தமாக 20 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதை வீடியோ போட்டுட்டோம். மறுபடியும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 24ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதுக்கான டேட் முடிஞ்சிருக்கும். இப்போ எகைன் பாத்தீங்கன்னா இரண்டாவது சர்க்கிள், அதாவது இரண்டாவது நோட்டிபிகேஷன் மறுபடியும் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல வரக்கூடிய எல்லா வேலையுமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணதுங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போறோடைய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்ல நண்பர்களே, நம்ம பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டெலிகிராம் குரூப் வச்சிருக்கோம், பேஸ்புக் குரூப் வச்சிருக்கோம், இன்ஸ்டா குரூப் வச்சிருக்கோம். சோ இன்னுமே ஜாயின் பண்ணிங்கன்னா 38 மாதத்துக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய வீடியோ கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக தான் சொல்றோம். சரி வாங்க நண்பர்களே, பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இரண்டாவது நோட்டிபிகேஷன் அப்டேட்டை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இந்த நீலகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கரண்டா 2 நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிருந்துச்சு. சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எங்க டிஸ்ட்ரிக்ட் எப்ப வரும்னு சொல்லிட்டு. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதோட அப்டேட் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆயிருச்சு. அதோட அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். 2 வகையான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. முதல் நோட்டிபிகேஷன் 25ஆம் தேதி, அதாவது நேத்து தான் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இது 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இது 9/4/2023 கொடுத்திருக்காங்க. 15 நாள் வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 2 நோட்டிபிகேஷனுமே ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஜஸ்ட் இது வியூ கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும். சோ இந்த ஓபன் ஆன உடனே பாத்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னா டைரக்டா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மருத்துவ அலுவலர், அதாவது மெடிக்கல் ஆபீசர், இதுக்கு ஒரு காலிப்பீடங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சு மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா கூடுதல் தகுதி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 60 சம்பளம் கொடுத்திருக்காங்க. இரண்டாவது பணி பாத்தீங்கன்னா மாவட்ட பொது மற்றும் தனியார் கலப்பு ஒருங்கிணைப்பாளர், டிஸ்ட்ரிக்ட் பிபிஎம், பப்ளிக் பிரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர், ஒரு காலிப்பீடங்கள். இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் இருக்கணும். அது ஏதோ ரிலேட்டட் கொடுத்திருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடிஷனல் குவாலிபிகேஷன், அதாவது அடிஷனல் தகுதி என்ன இருக்கும்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். மாதம் 26,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பணி பாத்தீங்கன்னா முதுநிலை சிகிச்சை ஆய்வக மேற்பாளையர், இதுக்கு சீனியர் ட்ரீட்மெண்ட் லேப் சூப்பர்வைசர், ஒரு காலிப்பீடங்கள். டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், டிப்ளமோ மெடிக்கல் லேப் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் NTEP ல இருக்கணும். 19,800 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நான்காவது பணி பாத்தீங்கன்னா முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர், அதாவது சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், ஒரு காலிப்பீடங்கள். டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டுக்கு விண்ணப்பிக்கலாம். மாதம் 19,800 சம்பளம். ஆய்வக நுட்புணர் லேப் டெக்னீசியன், 2 காலிப்பீடங்கள். 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மாதம் 13,000 சம்பளம். ஓட்டுநர் டிரைவிங் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. ஒரு காலிப்பீடங்கள். நீங்க ஹை ஸ்கூல் முடிச்சிருந்தாலே போதும் டிரைவிங் லைசன்ஸ் மோட்டார் வெஹிக்கிள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதம் 13,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. சோ இவங்க முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் பயோடேட்டாவும் உங்களோட பாஸ்போர்ட் போட்டோவும் பாத்தீங்கன்னா ஒட்டி, கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இந்த நகல் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து, அதே மாதிரி உங்களுடைய சான்றப்பம் விட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் வாங்கி பாத்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும். அது பாத்தீங்கன்னா தபால் மூலியமா அனுப்பலாம், இல்ல அப்படின்னா டேட்டா போய் கொடுக்கலாம். தபால் மூலியமா அனுப்புறீங்கன்னா அதுக்குள்ள 25 ரூபாய் மதிப்புல தபால் தலை ஒன்றை வாங்கி அது சுய விலாசம் இட்டு 2 அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 9/4/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசுநை அலுவலகம், மாவட்ட காசுநை மையம், ஜெயில் ஹில் ரோடு, அரசு மருத்துவம் கல்லூரி வளாகம், உதகமண்டலம் 643-001. இந்த அட்ரஸ்க்கு பாத்தீங்கன்னா 9/4/2025 அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது போஸ்டிங் நோட்டிபிகேஷன். சோ இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது இரண்டாவது நோட்டிபிகேஷன்.
இந்த நோட்டிபிகேஷன் 15/4/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சோ ஸ்டாஃப் நர்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. 6 வேகன்சிஸ் இருக்குது. சோ டிகிரி நர்சிங் இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலே போதும். மாதம் 18,000 வந்து சம்பளம். லேப் டெக்னீஷியன்ல 10 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. சோ லேப் ரிலேட்டட் நீங்க எடுத்து கோர்ஸ் பண்ணிருக்கணும். மாதம் 13,000 சம்பளம். ஏஎன்எம் வந்து ஒரு போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கல்விப்பணிகள் சர்டிபிகேட் வந்து வச்சிருந்திருக்கணும். மாதம் 14,000 வந்து சம்பளம். 10th 12th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். கவுன்சிலர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா 3 கல்விப்பணிகள் மாஸ்டர் டிகிரி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். மாதம் 17,000 வந்து சம்பளம். ரேடியோகிராஃபருக்கு வந்து ஒரு கல்விப்பணிகள் பிஎஸ்சி முடிச்சிருந்தாலே போதும். டிப்ளமோ ரேடியோகிராஃப் கோர்ஸ் படிச்சிருக்கணும். மாதம் 13,300 வந்து சம்பளம். ஆடியாலஜிஸ்டுக்கு வந்து 2 கல்விப்பணிகள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் எடுத்து படிச்சுக்கணும். மாதம் 20 வந்து சம்பளம். சோ இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, 38 ஜெயில் ஹில் ரோடு, துணை இயக்குனர் சுகாதார பணிகள், துணை இயக்குனர் சுகாதார பணியாளர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன டேட் 15/4/2025. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா புது நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல அனுப்பலாம், இல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலியமா அனுப்பலாம். அதே மாதிரி பணியிடங்கள் நீ இனசுழற்சியின் அடிப்படையில வந்து எடுக்கப்படுறது வந்து சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல்ரெடி வந்து நீங்க 23/3/2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிருந்திருப்பீங்க. மறுபடியும் வந்து ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில வந்து நோட்டிபிகேஷன் மறுபடியும் எகைன் 2வது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட்க்கு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட வந்து கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணிக்க. கண்டிப்பா நம்ம சேனலை வந்து அப்ரூவ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல், கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட்க்கு வந்து மெட்டீரியல் வந்து தனியா ப்ரொவைட் பண்றோம். டிஎன்பிக்கு ஏஇ, ஜேஏ, டிஎஸ் தனித்தனியா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். இதே மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 35 மார்க் எடுக்க தேவையான மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்குறோம். அதை மட்டும் படிச்சாலே போதும் நீங்க வந்து அந்த மார்க் எடுத்துடலாம். இதே மாதிரி போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும், இதே மாதிரி ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், பேங்கிங் செக்டரா இருக்கட்டும், இதே மாதிரி இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், இதே மாதிரி எஸ்எஸ்எம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களும் வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.